Welcome back students. We'll continue with Biotechnology Principles and Process lesson. பழைய வீடியோஸில் we have seen isolation of desired gene, amplification of the gene, inserting of DNA into vectorல வந்துட்டு வெக்டாரோட characteristics, வெக்டாருக்கு examples என்ன எல்லாம் பார்த்தோம். Now we'll see how DNA is inserted into vector. In generally இப்போது we have a cell. இந்த செல்லோட குரோமோசோமல் DNA we'll consider some cell it is some X cell. இந்த X cell குள்ள இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு we have taken out the DNA. இதில் இருந்துட்டு by many steps we have found the desired gene. இது வந்துட்டு நம்மளோட desired gene. இது ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் DNA molecule, நம்மளோட desired gene. இதை நம்ம வந்துட்டு ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த desired இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த desired gene வந்துட்டு we run with PCR to form copies. We have now millions of copies of this desired gene. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு inserting into vector. இப்போ வெக்டாரோட characteristics என்ன பார்த்தோம்? The most common type of vector plasmid அப்படின்னு பார்த்தோம். Plasmid வந்துட்டு it is going to be a double stranded closed self-replicating extra chromosomal DNA molecule. So if this is the vector, vector characteristics la it should have an origin of replication and it should have selectable marker la vanditu PBR 322 vector example nama vechu paakumbodhu PBR 322 la it is going to have ampicillin resistant gene and tetracycline resistance gene. இப்போ இந்த tetracycline resistance ampicillin resistant selectable marker அதுக்குள்ள வந்துட்டு cloning sites அப்படின்னு பார்த்தோம். அதாவது restriction endonuclease sites. இப்போ one of the restriction endonuclease sites we'll consider. இப்போ இந்த ஸ்டெப், அதாவது இந்த டிஎன்ஏவை நம்ம வந்துட்டு ஒரு செல்குள்ளேருந்து ஐசோலேட் பண்ணோம் இல்லையா, இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வில் கன்சிடர் இட் இஸ் BAM-H1. இப்போ BAM-H1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இப்போ BAM-H1 சைட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ப்ரெசன்ட் வித்தின் தி tetracycline resistance gene. So we'll consider this is going to be the BAM-H1 site in the vector. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணது வந்து இப்போ desired gene கட் பண்ணி எடுத்தது வந்துட்டு BAM-H1 restriction endonuclease வச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஎன்ஏவை வந்துட்டு இந்த வெக்டார்க்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு this vector is also to be cut with BAM-H1 restriction endonuclease. எந்த restriction endonuclease வச்சு ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுத்தோமோ அதே restriction endonuclease தான் நம்ம வெக்டார்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ BAM-H1 வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா BAM-H1 tetracycline resistance ஜீனுக்குள்ளே இருக்குது. ஸோ tetracycline resistant ஜீனுக்கு நடுவில் இருக்கிற BAM-H1 சைட்டில் வந்துட்டு DNA will be cut like this. So this is ampicillin resistance gene. இங்கே origin of replication, இது tetracycline resistant gene. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது BAM-H1 சைட். இப்போ BAM-H1 சைட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஎன்ஏவை வந்துட்டு, அதாவது நம்ம desired gene இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இது கூட மிக்ஸ் பண்ணும்போது what will happen is இது பிளாஸ்மிடோட கட் சைட் இந்த இடத்துல. இப்போது நம்ம desired gene வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு it is getting inserted. அதாவது BAM-H1 சைட்டில் tetracycline resistant ஜீனுக்குள்ளே வந்துட்டு it is getting inserted. இங்கே ampicillin resistance gene, இது origin of replication. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்சர்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு வெக்டாரை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு we are going to mix the desired gene copies along with this cut vector. இப்போது we are going to add, இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு we are going to add ligase enzyme. இப்போ ligase enzyme என்ன பண்ணும், it is going to join these fragments. அதாவது இந்த desired gene வந்துட்டு வெக்டார்க்குள்ளே வந்துட்டு ஜாயின் பண்ண போகுது. This DNA you call it as the recombinant DNA. இப்போ நமக்கு recombinant DNA கிடைச்சிருச்சு. So we have inserted DNA into vector. Now we have to transfer this rDNA into host cell.
இப்போது இந்த ஆர்டிஎன்ஏவை வந்துட்டு ஹோஸ்ட் செல்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இஸ் கோயிங் டு பி transformation process. So transformation அப்படினா என்ன? It is going to be the transfer of rDNA into host cell. So before studying transformation process, நமக்கு transformation process நம்ம எப்படி பண்ணுறோன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we'll study the characteristic of host. ஏன்னா host cell வந்துட்டு டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ host cell வந்துட்டு before taking into transformation have to be made competent. Competent அப்படின்னா என்ன அப்படின்னா cell that is ready to receive a foreign DNA. அதை தான் நம்ம வந்துட்டு கம்பீட்டன்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம செல்லை வந்துட்டு கம்பீட்டண்ட்டாக மாற்றணும். அதாவது நம்ம வெளியில் இருந்து இந்த ஆர்டிஎன்ஏவை இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட் வந்துட்டு ஷுட் பி ரெடி டு ரிசீவ் திஸ் டிஎன்ஏ மாலிக்யூல். இப்போது எப்படி வந்துட்டு கம்பீட்டண்ட்டாக மாற்றுறது இந்த ஹோஸ்ட் செல்லை? இப்போ ஹோஸ்ட் செல்லை கம்பீட்டண்ட்டாக எதுக்காக வந்துட்டு ஹோஸ்ட் செல்லை கம்பீட்டண்ட்டாக மாற்றணும்? ஏன்னா இப்போ ஒரு ஹோஸ்ட் செல் அப்படிங்கிறது வந்துட்டு இட் கேன் பி பாக்டீரியல் செல், பிளான்ட் செல் ஆர் அனிமல் செல். இப்போ இந்த ஹோஸ்ட் செல்லை என்ன ரீசனுக்காக அதை கம்பீட்டண்ட்டாக மாற்றணும்? ஏன் வந்துட்டு கம்பீட்டன்சி கொண்டு வரணும் அப்படின்னா, பிகாஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். டிஎன்ஏ மாலிக்யூல் வந்துட்டு இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். இது டிஎன்ஏவோட கெமிக்கல் நேச்சர். இட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். இந்த ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் இருக்கிறதுனால டிஎன்ஏ வந்துட்டு cannot pass through cell membrane or nuclear membrane. Reason, cell membrane or nuclear membrane வந்துட்டு they are going to be made of phospholipid. Phospholipid வந்துட்டு it is going to be hydrophobic in nature. ஸோ இந்த ரீசன்னால் செல் மெம்ப்ரெயின் ஆர் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். ஆனால் டிஎன்ஏ வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயின் ஆர் செல் மெம்ப்ரெயின் வந்துட்டு இந்த டிஎன்ஏவை உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to make the cell competent so that it can take in this hydrophilic DNA molecule. இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செல் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ்ட் செல்லை வந்துட்டு we are going to treat with positively charged divalent ions. இப்போ divalent ions வச்சு ட்ரீட் பண்ண போகிறோம். divalent ions most commonly used as calcium 2+ ions. So that is calcium positively charged divalent ions. இதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போது இப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செல் வந்துட்டு இந்த divalent ionsை வச்சு ட்ரீட் பண்ணும்போது DNA can easily enter the plasma membrane. ஸோ எப்படி வந்துட்டு ஈஸியாக என்டர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கம்பீட்டண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோஸ்ட் செல்ஸ் கூட கால்சியம் அயான்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட் செல்ஸ் வில் பி ட்ரீட்டட் வித் கால்சியம் அயான்ஸ். இப்போது ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா we know DNA is negatively charged. இது நமக்கு தெரியும். டிஎன்ஏவோட சார்ஜ் வந்துட்டு இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு we know it. Similarly, substances on the lipopolysaccharide membrane, அதாவது lipopolysaccharide membraneங்கிறது வந்துட்டு செல் மெம்ப்ரெயின். இந்த மெம்ப்ரெயினில் இருக்கிறதும் வந்துட்டு there are negatively charged substances present. இப்போ இந்த ரெண்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்சஸும் என்ன ஆகும் அப்படின்னா they'll be attracted to calcium ions. இப்போது what happens
நம்ம கால்சியம் அயான்ஸ் ஆட் பண்ணும்போது டிஎன்ஏவும் நெகட்டிவ்லி சார்ஜ் லிப்போபாலிசாக்கரைட் மெம்பரேனில் இருக்கிற சில நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்சஸும் வந்துட்டு இந்த கால்சியம் 2+, ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இதுக்கு அட்ராக்ட் ஆகும். இப்படி அட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் அட்ராக்ஷன் டிஎன்ஏ will bind to the lipopolysaccharide membrane, அதாவது செல் மெம்பரேன் கூட டிஎன்ஏ பைண்ட் ஆகிக்கும். இப்போது இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒன்ஸ் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நவ் திஸ் செல், இப்போ இந்த செல் கூட வந்துட்டு டிஎன்ஏ பைண்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த செல்லை தான் நம்ம வந்துட்டு we call it as competent cell. ஸோ இதை வந்துட்டு நம்ம கம்பீட்டன்ட் சொல்லுவோம். எப்போது கம்பீட்டன்ட் செல்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம செல்லும் வந்துட்டு we are going to mix host cells with calcium 2+ ions. ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணின உடனே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ், மெம்பரேனில் இருக்கிற சில சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ், ரெண்டுமே வந்துட்டு கால்சியம்க்கு அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகும்போது தீஸ் சார்ஜஸ் they will bind to each other. இதனால் டிஎன்ஏ வந்துட்டு இந்த லிப்போபாலிசாக்கரைட் மெம்பரேன் மேலே வந்துட்டு அட்டாச் ஆகிடும். ஒன்ஸ் அட்டாச் ஆகும்போது வந்துட்டு we call this cell as a competent cell. இப்போது இந்த competent cell, அதாவது ஹோஸ்ட் செல் இருக்கு இல்லையா, this competent host cell along with the recombinant DNA, நம்ம DNA ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த recombinant DNA, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to keep it on ice, that is called as incubating on ice for few minutes. இன்குபேட்டிங்னா நம்ம அந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறதை தான் நம்ம வந்துட்டு இன்குபேட்டிங்னு சொல்கிறோம். ஸோ we are going to incubate it on ice. After some time we are going to expose it to 42 degrees Celsius. Immediately higher temperatureக்கு expose பண்ணுவோம். Then again for few minutes again it is exposed to ice cold temperature. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு கோல்டு டெம்பரேச்சரையும் வெரி ஹை டெம்பரேச்சரையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் we call it as heat shock. இப்போ ஹீட் ஷாக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹோஸ்ட் செல்லில் வந்துட்டு the cell membrane creates pores. இந்த போர்ஸில் வந்துட்டு rDNA will enter. ஏன்னா டிஎன்ஏ வந்துட்டு மெம்பரேன் கூட அட்டாச் ஆகிருக்கு. மெம்பரேனில் ஆல்டர்னேட்டிவ் கோல்ட் அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹாட் அண்ட் கோல்டு டெம்பரேச்சர் நம்ம ஹீட் ஷாக் கொடுக்கும்போது போர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த போர்ஸ்குள்ளே டிஎன்ஏ வந்துட்டு என்டர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஹவு டிஎன்ஏ இஸ் என்டரிங் இன்டு ஆர்டிஎன்ஏவை வந்துட்டு, ஸோ இப்போ நம்ம ஹோஸ்ட் செல்குள்ளே வந்துட்டு ஆர்டிஎன்ஏ உள்ளே வந்துருச்சு. So this is how we have inserted. So with the help of restriction endonuclease and ligase enzyme நம்ம desired gene வெக்டார்க்குள்ளே போட்டோம். அந்த வெக்டாரை வந்துட்டு ஹோஸ்ட் செல்குள்ளே போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் செல்லை கம்பீட்டண்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் பை ஹீட் ஷாக் நம்ம வந்துட்டு ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் இன்சர்ட்டிங் டிஎன்ஏ இன்டு ஹோஸ்ட் செல். தெர் ஆர் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ. ஸோ அதர் மெத்தட்ஸ் of inserting DNA into host cell. First one, micro injection method. Micro injection அப்படினா we are going to inject the desired DNA into nucleus of host cell. ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். திஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி டன் இன் அனிமல் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் யூஷுவலி டன் ஒன்லி ஃபார் அனிமல் செல்ஸ். செகண்ட் மெத்தட் வந்துட்டு யூஸ் ஆஃப் டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜென்ஸ். ஸோ பேத்தோஜென்ஸை வந்துட்டு டிஸ்ஆர்ம் பண்ணும்போது அதுக்கு இன்ஃபெக்ட் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ஆனால் உள்ளே போயிட்டு டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ தே கேன் என்டர் ஹோஸ்ட் செல்ஸ் பட் do not cause disease, and they are going to carry the desired
ஜீன். இப்போது இந்த வழியாகவும் வந்துட்டு ஹோஸ்ட் செல்ஸை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் பார்த்தோம். அதில் இருக்கிற டிஐ பிளாஸ்மிட் உள்ளே என்டர் ஆகிறது, அதுவும் வந்துட்டு டிசார்ம்டு பேத்தோஜன், அது உள்ளே என்டர் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெட்ரோவைரல் வெக்டார்ஸ், அதுவும் பேத்தோஜன் ஆனால் டிசார்ம் பண்ணிவிட்டு அனிமல் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் யூஸ் ஆஃப் டிசார்ம்டு பேத்தோஜன்ஸ். தேர்ட் மெத்தட் that is called as biolistics or gene gun method. Biolistics or gene gun methodல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to take the desired gene and coat it on gold or tungsten particles. எதுக்காக gold tungsten particles எடுக்கிறோம் அப்படின்னா, they have high affinity to DNA molecule. So we are going to take gold or tungsten molecules, அது மேலே வந்துட்டு desired gene கோட் பண்ண போகிறோம். These are going to be of micron size, அதாவது மைக்ரோமீட்டர் சைஸ் இல்லாட்டி நானோமீட்டர் சைஸில் வந்துட்டு we are going to take the gold or tungsten particles. இந்த tungsten particles, இப்போ gold or tungsten particles coated with DNA வந்துட்டு it is bombarded into host cell. bombardment அப்படின்னா it is like shooting of a bullet. அந்த மாதிரி வந்துட்டு we are going to shoot it into the host cells. So now இந்த host cells வந்துட்டு it is going to receive the gold or tungsten particles that is carrying the desired gene, or it can be the recombinant DNA molecule, that is a vector with the desired gene. எப்படி வேணாலும் இருக்கலாம், வெறும் desired gene or recombinant based on the type of gene. இப்போ வந்துட்டு நம்ம ஷூட் பண்ண போகிறோம். this is mainly done for plant cells. ஏன்னா அனிமல் செல்ஸில் வந்துட்டு செல் வால் கிடையாது, பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான். அப்போ அந்த பம்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு அதனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ we are going to use it only for plant cells. These are other methods. So other methodsல we have seen 3: microinjection, biolistics, disarmed pathogens. So far we have seen about isolation of desired gene, amplification, inserting it into a vector, then transformation into the host cell. அடுத்தது வந்துட்டு selection of recombinants. Selection of transformants, sorry, both means the same actually. Selection of transformants. ஸோ எந்த செல் வந்துட்டு இப்போ ஹோஸ்ட் செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும், எந்த செல்குள்ளே வந்துட்டு நம்மளோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கரெக்டாக போயிருக்கு போகலை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்துட்டு 2. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் கால்ட் as ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஸோ நம்ம மார்க்கர் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த மார்க்கர் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் தி ப்ராசஸ். ஸோ வில் கன்சிடர் இது ஒரு பிளாஸ்மிட். பிளாஸ்மிடில் வந்துட்டு we have already seen ampicillin resistant gene, tetracycline resistant gene இருக்குது. tetracycline resistant geneல BAMH1 சைட் இருக்குது. இப்போது நம்ம இந்த பிளாஸ்மிடை வந்துட்டு ஸோ we'll just draw ampicillin resistance, tetracycline resistance, ORI. இப்போது நம்ம BAMH1 வச்சு கட் பண்ணுறோம். BAMH1 வச்சு கட் பண்ணும்போது வந்துட்டு பிளாஸ்மிட் வந்துட்டு will be cut at BAMH1 site. இது ampicillin resistance, tetracycline resistance. ORI வேண்டாம் நமக்கு, ஏன்னா நம்ம இங்கே ORI மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு செலெக்ஷனுக்கு எது தேவையோ அது மட்டும் போட்டுக்கலாம். இப்போ tetracycline வச்சு கட் பண்ணிட்டோம். now what we are going to do, we are going to add the desired gene. நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த desired gene வந்துட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம் in presence of ligase enzyme. இப்போ லிகேஸ் என்சைம் வச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு 2 சான்சஸ் இருக்குது. அதாவது பிளாஸ்மிட்குள்ளே வந்துட்டு இந்த டிசையர்ட் ஜீன் கரெக்டாக உள்ளே போய் ஃபிட் ஆகிறது, இன்சர்ட் ஆகிறது ஒன்று. ஸோ இப்போ இஃப் இட் இஸ் கெட்டிங் இன்சர்ட்டட், இந்த இடத்துல வந்துட்டு இந்த டிசையர்ட் ஜீன் வந்துட்டு வில் கெட் இன்சர்ட்டட். இது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன், இது ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். நமக்கு கிளியராக ஒன்று புரியணும் இந்த இடத்துல. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இப்போ 2ஆக உடஞ்சிருக்கு. ரீசன் டிசையர்ட் ஜீன் வந்துட்டு உள்ளே போயிருக்கு. ஸோ இந்த இது டிசையர்டு ஜீன்.
இப்போ டிசையர்ட் ஜீன் வந்துட்டு இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனோட பேம் H1 சைட்டில் உள்ளே போனதுனால டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் 2 பீஸாக உடஞ்சிருக்கு. இது ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் வந்துட்டு டிசையர்ட் ஜீன் கரெக்டாக இன்சர்ட் ஆகலை அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு லிகேஸ் என்சைம் ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்துட்டு டிசையர்ட் ஜீன் இல்லாமையே வந்துட்டு அந்த லிகேஸ் என்சைம் அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சான்சஸ் எய்தர் லைக் திஸ் it will be formed or like this. This one we call it as rDNA. இங்கே rDNA formation நடக்க கிடையாது, desired gene உள்ள insert ஆகலை. இப்போது we are transferring it into the host cells. இப்போது host cellsக்குள்ளே வந்துட்டு by heat shock method we are transferring it. இப்போ இதுக்குள்ளே போகும்போது இந்த பிளாஸ்மிட் உள்ளே போகுது. பிளாஸ்மிடில் வந்துட்டு ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்ம ஹோஸ்ட் செல்குள்ளே போடும்போது என்னாகும்? ரீகாமினன்ட் டிஎன்ஏ ஹோஸ்ட் செல்குள்ளே போகுது. இதில் ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. ஆனால் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்துட்டு 2ஆக உடஞ்சிருக்கு. ரீசன் நம்ம டிசையர்ட் ஜீன் உள்ளே இருக்கிறதுனால டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் 2ஆக உடஞ்சிருக்கு. இப்போது we are going to grow this one. Grow this in medium without any antibiotic. ஸோ எந்த ஆன்டிபயோட்டிக்குமே இல்லை அப்படின்னா பாக்டீரியா வந்துட்டு கேன் ஈஸிலி க்ரோ. ஸோ தேர் வில் பி க்ரோத் ஆஃப் போத். ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் ஸோ தட் வீல் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இட் ஹியர், ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு வாட் we are going to do is we are going to select the transformant. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன் மீடியம் without both antibiotics. நம்ம இப்போ இந்த செல்ஸை வந்துட்டு நேம் பண்ணிடலாம். இப்போது இங்கே rDNA உள்ளே வந்திருக்கு இல்லையா, இது வந்துட்டு வில் பி கால்டு ஆஸ் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல். ரீசன் rDNA உள்ளே வந்திருக்கு. ஆனால் இங்கே உள்ளே வந்திருக்கிறது வந்துட்டு அப்படியே பிளாஸ்மிட் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கு, ரீகாமினன்ட் டிஎன்ஏ உள்ளே வரல. அப்போது இது வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இப்போது மீடியம் வித்தவுட் போத் தி ஆன்டிபயோட்டிக்ஸ், இதில் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டோட க்ரோத் எப்படி இருக்கும், நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல் அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்லில் வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்க போகுது. 2 ஆன்டிபயோட்டிக்ஸில் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஃபங்க்ஷனலாக இருக்கும். இதில் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஆன்டிபயோட்டிக்குமே இல்லாத மீடியம் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டும் வளரும், நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டும் வளரும். ஸோ both are going to grow in absence of antibiotics. Second option வந்துட்டு இப்போ we'll take a medium with ampicillin. ampicillin மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ampicillin ரெசிஸ்டன்ஸ் ஜீனும் ஃபுல்லாக இருக்குது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனும் ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆம்ஃபிசிலினுக்கும் இந்த பாக்டீரியா வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், டெட்ராசைக்ளினுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஆம்ஃபிசிலினுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் டெட்ராசைக்ளினுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீடியமில் ஆம்ஃபிசிலின் மட்டும் எடுத்திருக்கோம். அப்போது வாட் வில் ஹேப்பன், ரெண்டுலேயுமே ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் வில் பி ரெசிஸ்டன்ட், இட் கேன் க்ரோ. ஸோ மீடியம் வித் ஆம்ஃபிசிலினில் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ரெண்டுமே க்ரோ ஆக முடியும். ரீசன் அந்த ஜீனை நம்ம எதுவுமே பண்ணலை. அடுத்தது வந்துட்டு we are going to take medium with tetracycline alone. இப்போ டெட்ராசைக்ளின் மட்டும் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்லை கன்சிடர் பண்ணிக்குவோம். டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்லில் டெட்ராசைக்ளின் 2ஆக உடஞ்சிருக்கு. மீடியமில் டெட்ராசைக்ளின் கொடுத்தோன்னா என்ன ஆகும், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடையாது, ஏன்னா ஜீனை நம்ம உடச்சிட்டோம். ஸோ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடையாது. ஸோ இது ப்ரெசன்ஸ் ஆஃப் டெட்ராசைக்ளின் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னால க்ரோ ஆக முடியாது, ஏன்னா நம்ம உடச்சிருக்கோம் ஜீனை. ஸோ தேர் வில் பி நோ க்ரோத் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இதே நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டில் டெட்ராசைக்ளின் ஒன்றுமே ஆகலை. அப்போ என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இட் வில் பி ஏபிள் டு க்ரோ. அடுத்தது வந்துட்டு மீடியம் with
both antibiotics. ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸையும் கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்டோட க்ரோத். இப்போ ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஆம்ஃபிசிலினும் இருக்குது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸும் ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்டில் வந்துட்டு ரெண்டு ஜீனுமே ஃபுல்லாக இருக்குது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஆன்டிபயோட்டிக்கும் கிடைக்கும். ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்ஸ் ரெண்டு ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும் வளரும். இதே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மண்ட் செல்லில் ஆம்ஃபிசிலின் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆம்ஃபிசிலின் இருந்தால் வளரும். டெட்ராசைக்ளின் ஜீன் உடஞ்சிருக்கு. ஸோ டெட்ராசைக்ளின் இருக்கும்போது வளராது. இங்கே ரெண்டு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே டெட்ராசைக்ளின் இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மண்ட் வில் நாட் பி ஏபிள் டு க்ரோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறோம், டெட்ராசைக்ளினோட ப்ரெசன்ஸில் க்ரோ ஆகாது, ஆனால் ஆம்ஃபிசிலினோட ப்ரெசன்ஸில் க்ரோ ஆகும். அது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மண்ட். ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும் இல்லைனாலும் க்ரோ ஆனால் அது நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட். திஸ் இஸ் செலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மண்ட் பேஸ்ட் ஆன் antibiotic resistance gene. Second method of selecting transformant is with laxet gene. ஸோ லாக்ஸெட் ஜீன் வந்துட்டு செலக்டபிள் மார்க்கராக இருக்கும்போது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம். இங்கே வந்துட்டு மார்க்கர் வந்துட்டு செலக்டபிள் மார்க்கர் வந்துட்டு லாக்ஸெட் ஜீன். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெக்டார் வித் லாக்ஸெட் ஜீன். Now we are going to insert the desired DNA into laxet gene. இப்போது recombinant DNA ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா laxet gene is broken, means it is becoming non-functional. இப்போது there is no rDNA formed அப்படின்னா laxet gene is not broken, means laxet gene remains functional. இதை வச்சு எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to, அப்போ இந்த rDNA இல்லாட்டி absence of rDNA-வை we are going to insert into the host cell. இப்போது host cell is grown in medium containing substance called XII. இந்த XII என்ன அப்படின்னா, XII அப்படின்னா it is a colorless substrate, but XII in presence of beta galactosidase enzyme, it will be broken into a colored substance. ஒரு enzymatic reaction, XII வந்துட்டு உடையும் போது colored substanceஆக மாறும். இது ஒரு enzymatic reaction in presence of beta galactosidase enzyme. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹோஸ்ட் செல்லை வந்துட்டு XII இருக்கிற மீடியமில் க்ரோ பண்ணுறோம். இப்போது டிரான்ஸ்ஃபார்மண்ட் செல், இப்போ ஹோஸ்ட் செல் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னா அதில் ஆர்டிஎன்ஏ இருக்க போகுது. ஆர்டிஎன்ஏல வந்துட்டு லாக்ஸெட் ஜீன் நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். வென் டிரான்ஸ்ஃபார்மண்ட் இஸ் க்ரோயிங் மீன்ஸ் இங்கே லாக்ஸெட் ஜீன் இஸ் நான் ஃபங்க்ஷனல். அப்போ நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னா அதனால் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் would happen, பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் இல்லைன்னா XII ஃபார்ம் ஆகாது. ஸோ த பாக்டீரியா வில் லுக் கலர்லெஸ். ஏன்னா XII வந்துட்டு இஸ் நாட் broken here. ரீசன் XII இஸ் நாட் broken here. இதே வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் செல், நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் செல்லை வந்துட்டு இஃப் சப்போஸ் வி ஆர் கோயிங் டு க்ரோ இந்த மீடியம், இங்கே லாக்ஸெட் ஜீன், நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் செல்லில் லாக்ஸெட் ஜீன் இஸ் ஃபங்க்ஷனல். அப்போ ஃபங்க்ஷனலாக இருக்கும்போது XII வந்துட்டு இஸ் broken
and it is going to produce a colored substance. Usually it is going to look blue in color. X-gal வந்துட்டு beta galactosidase உடைக்கும் போது blue color form பண்ணும். So what will happen? The bacterial colonies will look blue in color. So இப்போ நமக்கு என்ன தெரியும்? Colorless colonies grow ஆச்சுனா அது transformant. Blue colored colonies வந்துச்சுனா அது non-transformant. This method of selection we call it as blue white selection. And in both the methods of selection of recombinants, antibiotic resistant gene irundhatalum laxate gene irundhatalum nama enna pandrom apdi, the technique is called as insertional inactivation. Appadina we are going to insert a foreign DNA and inactivate a gene. The gene usually inactivated is the selectable marker gene. So நம்ம inactivate பண்ணி அதை வச்சுட்டு we are going to select the transformant. So this method is called as insertional inactivation. Next step in biotechnology principles and process, last step வந்துட்டு large scale production of the product. Large scale production of product க்கு வந்துட்டு production of product coming from the desired gene. இது பார்க்கறதுக்கு முன்னாடி we'll see some terms. First one வந்துட்டு heterologous host. Heterologous host அப்படின்னா host cell that express the recombinant DNA. இப்போ ஒரு recombinant DNA னா ஒரு புது DNA உள்ள போட்டுருக்கோம். இது ஹோஸ்டோட நேச்சுரல் புரோட்டீன் கிடையாது, இது ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுது? இந்த RDNA-வை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணி அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் இந்த ஹோஸ்டோட நேச்சுரல் ப்ரோட்டீன் கிடையாது, வேறு எதுலிருந்தோ எடுத்த ப்ரோட்டீனை வந்துட்டு இந்த ஹோஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஹோஸ்ட் வந்துட்டு we call it as a heterologous host. And recombinant protein அப்படின்னா protein produced by expression of RDNA in a heterologous host. ஸோ ஒரு ஹெட்டரோலாகஸ் ஹோஸ்ட்டில் RDNA எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்துட்டு we call it as recombinant protein. அடுத்தது மெத்தட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். இந்த மெத்தட் வந்துட்டு it is called as continuous cell culture or biosynthetic method. எதனால் வந்துட்டு கண்டினியூவஸ் செல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறோம். இப்போ ஃபார் பாக்டீரியல் க்ரோத் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we will be continuously adding continuous addition of fresh medium and continuous removal of used medium. ஸோ ஒரு மீடியமாக அதை க்ரோ பண்ண போகிறோம், ஒரு மீடியமில் அதை க்ரோ பண்ண போகிறோம். அந்த மீடியமை வந்துட்டு ஃப்ரெஷ் மீடியமாக கண்டினியூஸாக ஒரு பக்கம் ஆட் பண்ணிவிட்டு ரிமூவல் ஆஃப் தி ஓல்டு மீடியம், யூஸ்டு மீடியமை வந்துட்டு கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். தட் மெத்தட் வி கால் இட் ஆஸ் கண்டினியூவஸ் செல் கல்ச்சர். இப்போ இந்த கண்டினியூவஸ் செல் கல்ச்சர் எதனால் வந்துட்டு இப்படி கண்டினியூஸாக அடிஷன் ரிமூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, டு கீப் தி bacterial cells physiologically active. ஏன்னா அது ஆக்டிவ் ஸ்டேஜ்லேயே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவ் ஸ்டேஜில் பாக்டீரியாவை வைக்கிறதுக்காக கண்டினியூஸ் அடிஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் ஓல்டு மீடியமை வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எதனால் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவ் கண்டிஷனில் வைக்கணும் அப்படின்னா, டு கெட் அ லார்ஜர் பயோமாஸ். அதாவது நிறைய க்ரோத் மல்டிப்ளிகேஷன் நடந்தால் நம்மளோட டிசையர்ட் ஜீன் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகும். அது லார்ஜர் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். இன்னொன்று வந்துட்டு
high yield of product. ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்துட்டு லார்ஜர் பயோமாஸ் இருக்கும்போது ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு ரீசனுக்காக வந்துட்டு ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவாக வைக்கணும். ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவாக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்துட்டு கண்டினியூஸ் செல் கல்ச்சர் மெத்தட். இப்போ இந்த கண்டினியூஸ் செல் கல்ச்சர் மெத்தடை வந்துட்டு எங்கே செய்ய போகிறாங்க அப்படின்னா they are going to do inside bioreactors. ஸோ பயோரியாக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா large sized containers that are designed for continuous cell culture. So that vessels we call it as bioreactors. Bioreactors oda normal capacity வந்துட்டு can be from 100 to 1000 liters. So on that much of medium we can add it inside. இப்போ இந்த பயோரியாக்டர்ஸ்குள்ளே நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ். எதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜீனோட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு வேணும். அந்த ரா மெட்டீரியல்ஸை தான் வந்துட்டு அந்த ஜீனில் இருந்து வர்ற ப்ரோட்டீன் ப்ராடக்டாக மாற்றும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ப்ராடக்ட் formation will be provided inside bioreactors, and medium for growth of bacteria, and this medium is maintained with optimum temperature, pH, oxygen content, salts and other substances. அந்த பாக்டீரியாவோட க்ரோத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்துட்டு ஆப்டிமம் கண்டிஷன்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு அந்த பயோரியாக்டர்ஸில் இருக்க போகுது. இப்போ பயோரியாக்டர்ஸில் வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பயோரியாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ஆஸ் stirred type bioreactors. The second one we call it as sparger type bioreactors. Stirred type bioreactorsக்கும் sparger type bioreactorsக்கும் வந்துட்டு சில small differences மட்டும்தான். Stirred typeல வந்துட்டு we have a stirrer. Stirrer என்ன பண்ணும் அப்படின்னா it will cause mixing of medium. இப்போ மீடியம் மிக்ஸ் ஆகும்போது what will happen? Even distribution of nutrients and oxygen. இன்னொன்று stirrer blades வந்துட்டு can be used to break foam formed. ஏன்னா உள்ள மிக்சிங் நடக்கும்போது மேலே வந்து நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வர்றதை தான் நம்ம ஃபோம்னு சொல்கிறோம். ஏன்னா மீடியம் இஸ் கோயிங் டு பி ரிச் இன் நியூட்ரியன்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஃபோம் ஃபார்மேஷன் ஆப்வியஸ்லி வில் ஹேப்பன். அப்போ அந்த ஃபோமை வந்து பிரேக் பண்ணால் தான் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிறது ஈஸியாக நடக்கும். ஸோ பிரேக்கிங் ஃபோம் ஆன் சர்ஃபேஸ், இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு ஸ்டிரர். ஆனால் ஸ்பார்ஜர் டைப்பில் வந்துட்டு we have a ஸ்பார்ஜர். ஸ்பார்ஜர் என்ன பண்ண போகுது அப்படின்னா it is going to supply oxygen from bottom of the reactor. இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு it is going to create bubbles. இப்போ பபிள்ஸ் க்ரியேட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா மிக்சிங் ஆஃப் மீடியம். ஆனால் அடியில் இருந்து கொடுக்க போகிறோம், பபிள்ஸ் வந்துட்டு மேலே போகும். நம்ம ஃபிஷ் டேங்க்கில் கீழே வந்துட்டு ஒரு மோட்டார் செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பபிள்ஸ் ஏரேஷன் உள்ள நல்லா இருக்கணுங்கிறக்காக. அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்பார்ஜரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் பபிள்ஸ். இது வந்துட்டு மிக்சிங் ஆஃப் மீடியம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நியூட்ரியன் சப்ளை ஈவனாக இருக்கும். ஆக்சிஜனையும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட். ஆனால் ஃபோம் பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்பார்ஜர் டைப்பில் எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டிரர் வந்துட்டு இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டைப் ஆஃப் bioreactor that is commonly used. So as we have seen, இது stirrer type bioreactor. So stirrer type bioreactorல the container, the complete bioreactor,
அதோட 3/4 வந்துட்டு will be filled with the medium. எப்போவுமே வந்துட்டு மேலே ஒரு டெட் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுவாங்க லிக்விட் மீடியம்ங்கிறதுனால. இன்லெட் ஃபார் மீடியம், அவுட்லெட் ஃபார் மீடியம் வித் வால்வ்ஸ் ஸோ தட் வந்துட்டு இட் கேன் பி கண்ட்ரோல்டு. எவ்வளோ நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம், எவ்வளோ வெளியில் எடுக்கிறோங்கிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அடுத்தது அவுட்டர் ஜாக்கெட், அவுட்டர் கவரிங். இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறது வந்துட்டு ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பயோரியாக்டர். இந்த அவுட்டர் ஜாக்கெட் வந்துட்டு வில் பி ஃபில்டு வித் எய்தர் ஹாட் ஆர் cold water to adjust the temperature. Temperature கண்டுபிடிக்கிறதுக்கு temperature probe. இது stirrer with its shaft and the motor. இது வந்துட்டு blades. இந்த upper surfaceல, இந்த liquidோட upper surfaceல இருக்கிற blades வந்துட்டு will help in breaking of the foam. Continuous oxygen supply. pH probe to indicate the pH. Acid or alkali based on change, pH change இருக்குது அப்படின்னா either வந்துட்டு acid or alkali ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு pH மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஸ்டிரர் டைப் பயோரியாக்டர். ஸ்பார்ஜர் டைப் பயோரியாக்டர்ஸில் வந்துட்டு we have a ஸ்பார்ஜர். மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே அதே தான். ஸ்பார்ஜர் இருக்கும். இதில் வந்துட்டு we are going to supply in oxygen. ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு இந்த ஸ்பார்ஜரில் வந்துட்டு there will be holes. நான் இங்கே டாட் போட்டிருக்கிறேன் இல்லையா, these all indicates holes in the subsparger. இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு எஸ்கேப் இன் டு தி மீடியம் ஃபார்மிங் பபிள்ஸ். இப்போ பபிள்ஸ் மேலே போகும்போது இட் இஸ் கோயிங் டு மிக்ஸ் அப் த மீடியம் அண்ட் ஆக்சிஜன் கண்டென்ட். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பார்ஜர் டைப் பயோரியாக்டர் வந்துட்டு there is no ஸ்பெஷல் திங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிரேக் ஃபோம் பிரேக்கிங்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி ஸ்பார்ஜர் டைப் பயோரியாக்டர். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் most commonly used வந்துட்டு is the stirrer type bioreactor. அடுத்தது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி செப்பரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ நம்ம ஆர்கானிசமை வந்துட்டு ஹை வால்யூமில் க்ரோ பண்ண போகிறோம், லார்ஜர் பயோமாஸ், அது ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது பயோரியாக்டருக்குள்ளே. இதிலிருந்து வெளியில் எடுத்து ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணுவோம். பாக்டீரியா இல்லாமல், இல்லை நம்ம எந்த செல்லை க்ரோ பண்ணுறோமோ அந்த செல் இல்லாமல், செல்லோட மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை செப்பரேட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி சூட்டபிள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி வித் ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம வந்துட்டு we are going to take it for marketing. அப்புறம் இந்த வேரி ஃப்ரம் ப்ராடக்ட் டு ப்ராடக்ட்னு எழுதியிருக்கிறது வந்துட்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கோட மெத்தட். செப்பரேஷன் டெக்னிக், பியூரிஃபிகேஷன் டெக்னிக், டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ஆடட், குவாலிட்டி கண்ட்ரோல் டெக்னிக் எல்லாமே வந்துட்டு will vary from one product to the other product. After this the product is going to be marketed. So all these will be called as downstream processing. So all these, so with this we have completed the lesson of biotechnology principles and process. Thank you students. We'll meet with the next lesson.